இறைவாணியர்களுக்கு வணக்கம். இந்த 2026 கடகராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சு சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சார். கண்டச்சனி, அஷ்டம சனி, சனீஸ்வரர் எத்தனை வகை இருந்தாரோ அத்தனையும் கொடுத்துட்டார். குருவும் உங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தார், ஜென்மத்துக்கு வந்தார், திருப்பியும் 12ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வர்றார், மீண்டும் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். எப்படி பாருங்கள், அதிச்சாரம் வக்கரம் இப்படின்னு உங்களை அலக்கழித்து தள்ளிட்டார். இந்த வருஷம் கூட உங்களுக்கு சிம்மத்துக்கு போகிறார் குரு. ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் வந்தே தீரும். ஓகே, அதிக பொறுப்பு, மன நிம்மதி, ப்ரமோஷனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தீங்க சார். ரெக்கக்னேஷன் சார் வந்துடும், வருமானம் கிடைக்கும். அதை வச்சா என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல கடன் தீரும், வீடு வாங்கலாம், மனைவி அமையும், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, பாக்கியசாலியான ஒரு பெண் வந்து சேருவா. அதே மாதிரி உத்தியோக உயர்வு வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு வாடகைக்கு போவீங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க. கணவன் மனைவி உயர்வு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு 4 கிரகங்கள் சேரும் காலங்களில் நல்லா இருக்கியான்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் வேலை செய்கிறவங்களோடையும் உறவுகள் பாதிக்கும், மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் வந்தே சேரும், நல்ல ஒரு குடும்ப பெண் வீட்டுக்கு வருவாங்க, அதாவது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்? கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கிறவனும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சார். யூஎஸில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார், அவரே தன்னுடைய ஒப்பீனியனை மாற்றிக்குவார். படிக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிடுவார், வேலை செய்கிறவங்க தேவையில்லை, படிக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிடுவார். காலங்கள் மாறும். எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியர்கள் புத்திசாலிங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அதுவும் கடகராசிக்காரர்கள் கடல் கடந்து போனாலும் திரவியம் தேடக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் மற்றவர்கள் வந்து தொழில் யார் வேணாலும் தன்னுடைய பணத்தை வச்சு முதல் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்தியர்கள் வந்து தன்னுடைய புத்தியை வச்சு பண்ணுவாங்க, தன்னுடைய உழைப்பை வச்சு பண்ணுறாங்க. எங்கே போனாலும் மழை பெய்யுது, வெயில் காயுது, பனி பெய்யுது, கவலையே இல்லை, என்னுடைய உழைப்புனால நான் இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு எங்கே உலகம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பு. கடகராசி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திருமண தடை நீங்குமா சார்? கண்டிப்பாக நீங்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு ஆண் பெண் எல்லாருக்கும் திருமண தடை வந்து திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க போன வருஷம் சனியினுடைய நீட்சி இல்லை சனியினுடைய பார்வை எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு. இந்த வருஷமும் கூட சனியினுடைய அதிசாரமா போகுது அப்படின்னு. அதிசாரமா போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்போ குடும்ப பார்க்க தனஸ்தானத்துக்கு தானே போறாரு. கண்டிப்பா அங்கே பார்வை வந்து 5, 7, 9 பார்வையா கடகத்துல இருக்கும். இங்க குடும்ப பார்க்க தனஸ்தானத்துக்கு போறாரு. பிரிந்தவர்கள் கூடுவார்கள், ஒற்றுமையோடு இருப்பாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க. வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு வந்து கணவன் மனைவி உறவு வந்து மேம்படும். அப்போ முன்கூட்டியே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? பயணத்தில் சனியும் செவ்வாயும் சேரும் காலம், 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரும் காலம், மிக கவனமாக இருக்கணும். நான் பணம் கடன் கொடுக்குறேன், அவனுக்கு ஜாயின் கையெழுத்து போடுறேன், நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை எல்லாத்த விட கடல் கடந்து போயிட்டீங்கனாலே வருமானம், பொறுப்பு, மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வந்து சேரும். ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு இல்லை பரிகாரங்கள் மூலமா சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பிச்சுக்கலாம், இல்லை குரு மூலமா சில மாற்றங்கள் வரும் அப்படின்னா எந்த கோவில் நீங்க சொல்லுவீங்க? ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போனீங்கன்னா சுப பலனை இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? குருவினுடைய பார்வையில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. ஆலங்குடியானை போய் கண்டீங்கன்னா உங்கள் பூர்வ ஜென்ம கர்மெல்லாம் போயிடும். கண்டிப்பாக. மஞ்சள் ஆடை தானம், குருவாரத்தில் பசும் சாணத்தில் உருண்டை பிடிச்சி வெத்தலை மேலே வச்சு அதை குழி பண்ணி நெய் ஊற்றி தீபம் போடணும்.
அதுக்கு பேரே தங்க தீபம்னு பேர். தங்க தீபம். பசும் சாணத்தில் போடுறீங்க, அதுக்கு சொர்ண தீபம்னு சொல்லுவாங்க. தமிழில் தங்க தீபம்னு பேர். அப்படிப்பட்ட தீபம் போடுறதுக்கே நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் ஆலங்குடியில் போய் போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் கை கெட்டினது வாய் கேட்டாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களே, அந்த கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆலங்குடியானை போய் பாருங்கள், வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழுங்கள். போன வருஷம் வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. சனியினுடைய பார்வை வேற தீர்க்கமா இருந்துச்சு. அப்ப இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு தீர்வு உண்டா, இல்ல இந்த பரிகாரம் இல்ல இந்த ஒரு கோவில் தலம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வரணும்னா எது சொல்லுவீங்க? இல்லை இந்த ஆலங்குடியில் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில்னு பேர். அவருக்கு என்ன பேருன்னா ஆபத்தில் உதவுபவர், குருவுக்கே உதவியவன், குருவுக்கே வழிகாட்டியவன், குருவுக்கெல்லாம் குரு. ஆகவே அதனால்தான் நான் உங்களுக்கு அங்கே போக சொன்னேன். உங்கள் ஆபத்தெல்லாம் போகும். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு சுவாமி தரிசனம் வியாழக்கிழமையில் பண்ணி மஞ்சள் வஸ்திர தானம் பண்ணணும். ஆடை தானம், மஞ்சள் புடவை, மஞ்சள் வேஷ்டி, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4 புடவை, 3 புடவை, 2 புடவை, 1 புடவை, நல்ல புடவையாக எடுத்து கொடுங்க. வஸ்திரம் வச்சு நல்ல சுப பொருட்கள்லாம் வச்சு மாங்கல்ய பொருட்கள்லாம் வச்சு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.